நாம் அடுத்ததாக திருக்கண்டியூர் என்ற திவ்யதேசத்திற்கு செல்லலாம். பிண்டிகார் மண்டையேந்தி பிறர் மனை திருதந்துண்ண முண்டிகான் சாபம் தீர்த்த ஒருவனோன் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மையம் கச்சி பேர் மல்ல என்று மண்டினார் உயலல்லால் மற்றையார் குயலாமே என்று திருக்குறுந்தாண்டகத்தில் திருமங்கையாழ்வாரோட மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்யதேசம். பிண்டம் போடக்கூடிய, அதாவது படைத்தல், பிரம்மனின் தலையை சிவபெருமானது கையை விட்டு நீங்கச் செய்து சாபம் தீர்த்த கண்டியூர் என்று திருமங்கையாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்யதேசம் தஞ்சாவூரிலிருந்து திருவையாறு செல்லும் வழியில் 6 மைல் தூரத்தில் அமைந்துள்ளது. இதன் வரலாறு பார்த்தா, இந்த ஸ்தலத்தை பற்றி பிரம்மாண்ட புராணத்தில் 8வது அத்தியாயத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. சிவபெருமானுக்கும் பிரம்மனுக்கும் 5 தலைகள் இருந்ததாகும். ஒரு சமயம் நிஷ்டையில் அமர்ந்து விழித்த பார்வதி தேவி அந்த இடம் வந்து கொண்டிருந்த பிரம்மதேவருக்கு தன் பர்த்தாவோ என்று எண்ணி பணிவிடை செய்து பாதங்களை அலம்ப, பெருந்தன்மையோடு பிரம்மன் அதனை ஏற்றுக்கொண்டிருக்கும் வேளையில் தனக்கு ஈடாக 5 தலைகள் இருப்பதால் தான் இது போன்ற சிக்கல்கள் ஏற்படுவதுடன் தனக்கு 5 தலை என்ற பிரம்மனின் கர்வத்தில் மிதக்கிறான் என்றும் நினைக்க, சிவன் பிரம்மனின் தலையை நடுத்தலையை கிள்ளி எறிந்து எத்தனிக்க பிரம்மனின் மண்டையோடு சிவனின் உள்ளங்கையில் பதிந்து நகராமல் அழிந்து கொண்டது அந்த தலை. இதனால் பிரம்மஹத்தி தோஷம் தன்னை சூழ அதிலிருந்து மீள்வதற்காக சிவபெருமான் தீர்த்த யாத்திரை செய்து பூவுலகமெங்கும் அலைய, யார் பிச்சையிட்டாலும் கபாலம் நிறையாமல் போட்டவுடன் மாயமாய் மறைந்து திருக்கரம்பனூர் என்ற உத்தமர் கோவிலில் மகாவிஷ்ணு கேட்டுக்கொண்டதற்கிணங்க மகாலட்சுமி பூர்ணவன்னித்தாக பிரம்ம கபாலத்தில் பிச்சையிட்டதுடன் அது நிறைந்து சிவனின் பசித்துயர் ஓய்ந்தது என்று வரலாறு. பாத்திரம் நிறைந்து பசித்துயர் ஓய்ந்த போதும் மண்டையோடு மட்டும் என்னாச்சுன்னு கேட்டால், கையை விட்டு நீங்காமலே இருக்கவே அங்கிருந்தே திருமாலை நினைத்து சிவபெருமான் வழிபட, அப்போது பெருமாள் சிவபெருமானை கண்டியூர் வந்து பத்மதீர்த்தத்தில் நீராடி அங்கே எழுந்திருளியுள்ள கமலவள்ளி நாச்சியாரையும் என்னையும் வழிபட்டால் கபாலம் கையை விட்டு அகலம் என்று சொல்ல, அவ்வாறே கண்டியூர் வந்து தீர்த்தத்தில் நீராடி எழுந்ததும் கபாலம் அகன்றது. இவ்வாறு அரசன் சாபம் தீர்த்ததால் இவருக்கு ஹரசாப விமோசன பெருமாள் என்று பெயர் ஏற்பட்டது. இங்கு திருமாலுக்கு இதே பெயர்தான். சில நாட்கள் இங்குள்ள கபால தீர்த்தத்தில் சிவன் நீராடியதால் கபாலம் நீங்கியதாகவும் சற்றே மாறுபட்ட துணியிலும் இந்த கதை பேசப்படுகிறது. சிவனுக்கு கண்டீஸ்வரர் என்று பெயரும் இருப்பதால் அவர் சாபம் தீர்த்த நினைவாக கண்டியூர் என்றே இந்த ஸ்தலம் அழைக்கப்படுவதாக வரலாறு. மூலவர் ஹரசாப விமோசன பெருமாள் நின்ற திருக்கோலம், கிழக்கே திருமுக மண்டலம், கமலநாதன் என்ற திருப்பெயரும் உண்டு. உற்சவருக்கும் அதே 2 திருநாமங்கள். தாயார் கமலவல்லி நாச்சியார். விமானம் கமலாகிருதி விமானம். தீர்த்தம் கோயிலுக்கு சற்றே மேற்கு இருக்கும் கபால மோக்ஷ புஷ்கரணி. 2வது கோயிலுக்கு எதிரில் இருக்கும் ஹத்யா விமோசன தீர்த்தம் என்ற பத்ம தீர்த்தம். இதற்கு பலி தீர்த்தமும் என பெயர். காட்சி கண்டவர்கள் சிவபெருமான், அகஸ்தியர். சிறப்புகள் பார்த்தா, சிவன் தனது கையில் ஒட்டிக்கொண்ட பிரம்ம கபாலம் நீங்கியதற்கு திருமாலுக்கு நன்றி தெரிவிக்கும் மூலமாக தானும் இந்த இடத்தை கோவில் கொண்டார். எனவே இது ஒரு மும்மூர்த்தி ஸ்தலமாக போற்றப்படுகிறது. தற்போது இங்குள்ள பிரம்மாவின் கோயில் மூடப்பட்டு பிரம்மா மற்றும் சரஸ்வதி சிலைகள் சிவபெருமான ஸ்தலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. கண்டன க்ஷேத்திரம் என்றும் பஞ்சகமல க்ஷேத்திரம் என்றும் அழைக்கப்படும். இங்கு 5 கமலங்கள் உள்ளது. அதாவது கமலக்ஷேத்திரம், கமல புஷ்கரணி, கமல விமானம், கமலநாதன், கமலவல்லி நாச்சியார் என்று 5. இந்த ஸ்தலம் ஸ்ரீரங்கத்தை விட மிகவும் தொன்மை வாய்ந்தது. இந்த ஸ்தலத்தில் முதல் பெருமாள் ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ணனும் நவநீத கிருஷ்ணனும் ஆவார்கள். பல சதுர்யுகங்களுக்கு முன்னால் உண்டானது இந்த திவ்யதேசம். ஸ்ரீ கிருஷ்ண லீலா தரங்கிணி என்ற நூலை எழுதிய ஸ்ரீ நாராயண தீர்த்தர் என்னும் மகான் இந்த கண்டியூருக்கு அருகில் உள்ள திருப்பந்துர்த்தியை சார்ந்தவர். கண்டியூர் பெருமாள் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர்.
நினைத்த காரியத்தை நிறைவேற்றச் செய்யும் வரப்பிரசாத வடிவமான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன், ஸ்ரீ மகா சுதர்சனன் போன்ற விக்கிரகங்களும் அழகிலும் அருளிலும் பொலிவுற்று திகழ்கின்றன. பேசவரின் தென்னரங்கம் பேரெல்லாம் பேசுகவாய் கேசவனை காண்க விழி கேட்க செவி ஈசனார் உண்டியோர் தேரும் உழன்ற முன்று அறிவாமல் தவிர்த்தான் கண்டியோர் கூப்புக என்க என்று 108 திருப்பதி அந்தாதியில் சொல்லப்படுகிறது. திருமங்கையாழ்வார் மட்டும் மங்களாசாசனம் ஒரே பாடலில் இந்த ஸ்தலத்து பெருமையை பற்றி கூறுகிறார். இந்த தலத்தோடு சேர்ந்து ஸ்ரீரங்கம், கச்சி அதாவது காஞ்சிபுரம், பேர் திருப்பேர் நகர் என்னும் கோயிலடி, மல்லை என்னும் திருக்கடல் மல்லை என்று 4 ஸ்தலங்களையும் சேர்த்து மங்களாசாசனம் செய்துள்ளார். சேக்கிழாரின் பெரிய புராணமும் கந்த புராணமும் பிரம்மனின் மண்டையோடு சிவபெருமானின் கையில் ஒட்டி கொண்டதை பற்றி பறக்க பேசுகின்றன. மைசூர் மன்னன் திப்பு சுல்தான் ஒரு சமயம் இந்த கோவிலின் முகப்பில் நின்று சண்டையிட வேண்டி சந்தர்ப்பம் உண்டாக அப்போது இந்த எம்பெருமான் திப்பு சுல்தானை ஆட்கொண்டார் எனவும் இந்த பெருமாள் மீது பக்தி கொண்ட திப்பு கோவிலை வலம் வைந்து போர் முடிந்து வென்றார் என்பதும் கர்ண பரம்பரையான பழங்கால வழி கதையாகும். இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் என்னன்னு கேட்டால் கல்யாணபுரம் என்ற அபிமான ஸ்தலம். இந்த கண்டியூர் எம்பெருமானுக்கு அபிமான ஸ்தலமாக இருக்கக்கூடிய கல்யாணபுரம்ங்கிற அந்த ஊர் அது. அங்கே எழுந்தருளிருக்க வரப்பிரசிதியான ஸ்ரீனிவாச பெருமாள் அதல்மேல் முகத்தார், அதான் எங்களோட ஊர். அங்கிருந்து நான் கொஞ்ச காலம் அங்கே சின்ன வயசில் இருக்கும்போது திருக்கண்டியூருக்கு வந்து அங்கே பிரபந்தங்கள் கோஷ்டிகளாம் என்னால் அனுபவிக்க முடிஞ்சுது. அப்படிப்பட்ட ஒரு திவ்யமான ஒரு திருக்கண்டியூர் திவ்ய தேசம் யாருக்கெல்லாம் எப்போது முடியுமோ அங்கே போய் எம்பெருமானை சேவிச்சுட்டு வாங்க. இப்போ தான் ரீசெண்டாக வந்து அங்கே சம்பரோஷணையெல்லாம் நடந்தது. நாம் அடுத்ததாக பார்க்க போகிற திவ்ய தேசம் ஆடுதுறை பெருமாள் கோயில் என்ற திருக்கூடலூர், அது பக்கத்தில் இருக்கிறது, பார்க்கலாம்.